எல்லோருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு ஃபுட் மசாலா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மார்னிங்லேருந்து நைட் மட்டும் என்ன சமையல் பண்ணுறேன்னு தான் காட்ட போகிறேன். அதோட ஹெல்த் சம்மந்தமான ரெசிபீஸும் இதில் இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நான் வெள்ளை வத்தைக்கு போயிருந்த நேரம் இந்த மாதிரி நல்ல கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. எங்களோட வீட்டில் கருவேப்பிலை சாப்பிட்ற நேரம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த கருவேப்பிலையில் கால்சியம், அயர்ன், பாஸ்பரஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதோடு இதில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லா. இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையை நல்லா போட்டு வறுக்கணும். இது உப்பு போடுறதுனால கருவேப்பிலையில் நீரெல்லாம் எடுத்துடும். அதோட கருவேப்பிலை நல்லா பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குரக்கன் தோசை தான் செய்ய போகிறேன். குரக்கான், அரிசி மாவு, ரவை, இந்த மூண்டையும் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த தோசையை தண்ணி பதத்துக்கு தான் கரைச்சிக்கொள்ளணும். கரைச்சி முடிஞ்ச பிறகு நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரவையை கொஞ்சம் நான் சளிச்சு தான் எடுக்கிறேன். அதெல்லாம் பூச்சிலாம் இருக்கிறதுனால இந்த தோசைக்கு தொட்டுக்கொள்கிறதுக்கு ஒரு தக்காளி சட்னி ஒன்று செய்வோம்னு சொல்லி இதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயமெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு ஆயிலில் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோன்னா. இந்த கருவேப்பிலை பொடியையும் தோசைக்கு கொஞ்சம் போட்டு சுட போகிறேன். மீதி பொடியை நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கொள்ளணும். கறிகள் சமைச்ச பிறகு மேலே தூவி விடலாம். தோசையை தடிப்பமாக ஊற்றாமல் மெல்லிசாக ஊற்றிக்கொள்ளணும். அதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம் பதத்தை பார்த்துட்டு. இந்த குரக்கன் தோசை சுகர் லெவல் குறைவாக இருக்கனால டயபெட்டிக் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்பவே நல்லா. அதோடு காலை உணவுக்கு எல்லோரும் சாப்பிடலாம். பீச் காற்று கிச்சனுக்கு வரனால இறைச்சலாக இருக்குது. அந்த இறைச்சல் சத்தத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், மன்னிச்சுக்கொள்ளுங்க. லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்மதியில் ஒரு கப் எடுத்துருக்கேன். இந்த பாஸ்மதி நல்ல சூப்பரான ரைஸ். குக் பண்ண பிறகு நல்ல நீட்டமாக நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த பாஸ்மதியை நாங்கள் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வைக்கணும் தண்ணியில். நல்லா 2 முறை கழுவிட்டு அது பிறகு சுடு தண்ணியில் தான் நான் சமைக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்க்கு கங்கும் புரட்டுன்னு செய்கிறேன். கங்கும் கீரை, கங்கும் நல்லா கழுவிட்டு எடுத்து தண்ணி வடிய வச்சுக்கணும். சோறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நான் இன்றைக்கி இந்த சோறு பாஸ்மதி இந்த வெரைட்டி நல்லா வடித்து எடுத்தால் நல்லா வரும். ஒட்டாத பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வரும். இப்போ நான் வடிச்சிட்டேன் தண்ணியை.
அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி வைக்க வேணும். இப்போ நான் கங்கும் செய்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த கீரையை கழுவின கீரையை தண்ணியில் அடிச்சுட்டு இது சேர்த்து துண்டு மிளகாய் தூள் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா சூட் ஆகும். இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. பூண்டு கொஞ்சம் சின்னதாக வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு காஞ்ச மிளகாய் 2-3 பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு மிளகுத்தூள், துண்டு மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறோம். இப்போ கொஞ்சம் சோயா சாஸும் ஆயிஸ்டர் சாஸும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்க்கணும். அதோட மிளகுத்தூள் கொஞ்சம். அவ்வளோதான், டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே செஞ்சாச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரொட்டி ரோல் செஞ்சுருந்தேன் சிக்கன் வச்சு. இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் வதக்கிட்டு கடைசியாக வெங்காயம் தக்காளி அதை கொஞ்சம் போட்டு புரட்டி மிளகாயத்தூள் சேர்த்து ரொட்டியில் வச்சு ரோல் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு நான் வெங்காயத்தாலும் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் இதுக்கு வதக்கி தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்ட மயோனைஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.